ஸ்தானத்துல என்னை நிக்க வச்சிருக்கிறாங்க. அங்க நான் கோட்டை விட்டு இருந்தேன்னா இந்த ஸ்தானம் இன்னைக்கு நான் வந்திருக்க முடியாது. புரியுதா? அப்போ அடுத்து எதிரில என்ன இருக்குன்னு என் குரு எனக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. விட்டுறாத அப்படின்னு. நான் அதை நோக்கிதான் பயணம் பண்ணுவேன். அதுதான் எய்மு. என்ன மாதிரி முட்டாளு பரதேசிகளுக்கு அது எய்மு. உன்ன மாதிரி குடும்பஸ்தான் வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு என்ன எய்மு சொல்லு. அமைதியா வாழ கத்துக்கோ, நிம்மதியா வாழ கத்துக்கோ, சஞ்சலம் இல்லாம வாழ கத்துக்கோ, வேதனை இல்லாம வாழ கத்துக்கோ, புலம்பல் இல்லாம வாழ கத்துக்கோ. அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுவது அதை நீ தெரிஞ்சு வாழ்ந்து வாழ கத்துக்கோ. இவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு கஷ்டம்? அதைத்தான் சொல்றோம் நாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி பயணம் பண்ணுமோ அப்படி பண்ணுங்க. சும்மா நம்ம பாடுற நேரம்லாம் இப்படி பாட்டா பாடிக்கிட்டு அப்புறம் காலையில மறந்துட்டு நம்ம மாட்டுக்கு போறதுங்கிறது பல காலத்துல அதுல சுடு தண்ணி இருக்காடா